பாரு உமா, எந்த விஷயத்தையும் சரியாவும் கேட்கலாம், தப்பாவும் கேட்கலாம். புரிஞ்சுதா? சரியா கேட்டா எந்த கேள்வியும் தப்பாகாது. வா போலாம். வா. அண்ணி வாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? எனக்கு என்னவோ மேரி இங்கேயே இருந்துருவாங்களோன்னு தோணுது தாமரைன்னு உமா சொன்னாங்களே, அப்பவே வந்துட்டேன். அண்ணி, அவளுக்கு சின்ன ஒரு குழப்பம், அவ்வளவுதான். நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த சென்னையில ஒரு பொண்ணுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. நடு ரோட்ல வச்சு பொண்ணை வெட்டுவாங்க, தப்பா நினைப்பாங்க, கசக்கி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி எந்த பாதுகாப்புமே இல்லாத இந்த ஊர்ல எனக்கு இவ்ளோ பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. நானும் அவங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுவேன்? நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்க குழந்தையோட உயிரை காப்பாத்தினேன்னு. ஆக்சுவலா நான் மட்டும் இங்க வரலன்னா என் வாழ்க்கை அந்த ஆல்பர்ட் கையிலயும் பீட்டர் கையிலயும் சிக்கி சின்ன பின்னமா இருக்கும். நீங்க தான் என் உயிரை காப்பாத்தி எனக்கு இங்க பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கேன் தெரியுமா? சாதாரண குடும்பமா உங்க குடும்பம், எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு இரக்க குணம். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோயில் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க உங்க குடும்பத்தை. உங்க குடும்பத்தையா நான் கழிச்சிருவேன்? நீ என்ன அக்கான்னு கூப்பிடுற, தாமரையும் மல்லிகாவும் என்ன அண்ணின்னு கூப்பிடுறாங்க. விமல் என்ன தான் கூட பிறந்த அக்காவாவே நினைச்சிட்டு இருக்காரு. அகல்யா பாப்பா எந்நேரமும் என்ன அம்மா அம்மான்னு சுத்தி வந்துகிட்டே இருக்கா. மிஸ்டர் பூவரசு, பாரி, அண்ணம்மா எல்லாருமே அவங்க அன்பால என்ன திணற அடிச்சிட்டு இருக்காங்க. இவ்ளோ உறவுகளை விடவா ஏதோ ஒரு அற்ப விஷயம் என் வாழ்க்கையில முக்கியமா போயிடும்? அண்ணி, உமாவுக்கு எதையும் மனசுல வச்சுக்க தெரியாது. எந்த ஒரு சின்ன சங்கடமா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசலன்னா அவளுக்கு தலையே வெடிச்சிரும். அதனாலதான் என்கிட்ட வந்து பேசினா. நான் சில சமயத்துல மிஸ்டர் பூவரசு கிட்ட கோகிலா மாதிரி உரிமை எடுத்துக்கிட்டு பழகிறது உண்மைதான். அதுலயும் சமீபமா அடிக்கடி நான் அப்படி நடந்துக்கவும் செஞ்சேன். நான் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா உமா? நம்ம வீட்ல காமாட்சின்னு ஒருத்தி வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கால, அவளோட உண்மையான பேரு காமாட்சி இல்ல, அவ பேரு ரீட்டா. அவ ஊர்ல எங்க வீட்ல வீட்டு வேலை செஞ்சவ. அந்த பீட்டரும் ஆல்பர்ட்டும் காமாட்சிங்கிற பேர்ல அவளை ரெடி பண்ணி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அவ என்ன கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பல சமயத்துல ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். கோகிலா மாதிரி மிஸ்டர் பூவரசு கிட்ட பழகுனேன். வெளியில அந்த பீட்டரும் ஆல்பர்ட்டும் கழுகு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள அந்த ரீட்டா என் கூடவே இருந்து என்ன கண்காணிச்சிட்டு இருக்கா. என்னால என்ன பண்ண முடியுமா? அதனாலதான் நான் அப்பப்ப அந்த மாதிரி நடந்துக்கிறேனே தவிர உன் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கணுங்கிற எண்ணம்
எனக்கு சுத்தமா கிடையாது. அக்கா, இத நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்லக்கா. நான் உடனே அந்த ரீட்டாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பேன்ல. நீங்க ஏங்க இத போய் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆமா நீ எதுக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்? நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம். நான் அப்படி சொல்லியிருந்தேனா உடனே நீங்க அவளை வீட்டை விட்டு விரட்டி இருப்பீங்க. ஆனா அவ நேரா போய் அந்த ஆல்பர்ட் கிட்டயும் பீட்டர் கிட்டயும் அந்த வீட்ல இருக்கிறது மேரி தான், அதனாலதான் என்ன வீட்டை விட்டு உடனே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிருப்பா. உடனே அந்த பீட்டரும் ஆல்பர்ட்டும் நேரா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னு இருப்பாங்க. அதனாலதான் நானே ஒரு சின்ன பிளான் பண்ணேன். எப்படியாவது சிரமப்பட்டு நான் கோகிலாதான்னு அவகிட்ட ப்ரூவ் பண்ணிட்டா அவளே போய் நான் மேரி இல்ல கோகிலான்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் பீட்டரும் ஆல்பர்ட்டும் என்ன சுத்தி வரத நிறுத்திடுவாங்க. நானும் நிம்மதியா கிளம்பி குவைத்துக்கு போயிடுவேன். இப்போ அந்த காமாட்சிய இல்ல அந்த ரீட்டாவை என்ன பண்ணணும் நீ? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காம உமா என் கூட இருந்தாலே போதும். அந்த காமாட்சி வேஷம் போட்டிருக்கிற ரீட்டாவை எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுன்னு எனக்கு தெரியும். உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி நான் நடந்துட்டு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்கக்கா. இல்ல உமா, நீ நிறைய விட்டு கொடுத்துதான் போற. நீ இந்த அளவு கூட வருத்தப்படலைன்னா நீ ஒரு பொண்டாட்டியாவே இருக்க முடியாது. இரு தாமரை, நான் பாக்குறேன். நீ உட்காரு. வாங்க வாங்க விமல். தாமரை, அண்ணா, ஏப்பா நீ எப்பப்பா வந்த? உமா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வீட்டுக்கு வந்தா, அதான் திரும்ப அவளை டிராப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன உமா, என்ன முக்கியமான விஷயம்? மேரி அக்கா சங்கடப்படுற மாதிரி இன்னைக்கு நான் ஒரு காரியம் பண்ணிட்டேங்க. என்ன அக்கா சங்கடப்படுற மாதிரி காரியம் பண்ணீங்களா? என்னங்க பண்ணீங்க? மாப்பிள கொஞ்சம் பொறுங்க, நான் கேட்குறேன். உமா என்னாச்சு உமா? அண்ணா, மேரியும் கூட பைக்ல நெருக்கமா வந்ததும் உரிமை எடுத்துக்கிட்டு செய்யறதா இருக்காங்கல்ல, அதுல உமாவுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. அத பத்தி என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா. அந்த இடத்துக்கு மேரியே வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்கண்ணா. என்ன உமா, உனக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா? யாரை தப்பா நினைக்கணும் ஒரு விவசாய வேணாமா? மேரி யாரு? நம்ம குழந்தைய காப்பாத்தி கொடுக்க வந்தவங்க. அவங்கள போய் பிள்ளை நினைக்கலாமா நீ? நான் தெரியாம சொல்லிட்டேங்க. சரி, அப்புறம் என்னாச்சு தாமரை? ஒரு வகையில மேரி அதை கேட்டதும் நல்லதா போச்சு. அப்படி கேட்டதுனாலதான் அவங்க ஒரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க. என்ன முக்கியமான விஷயம்? இங்க காமாட்சின்னு வீட்டு வேலைக்கு வந்திருக்காங்கல்ல, ஆமா, அவங்க பேர் காமாட்சியே இல்லையா, அவங்க பேரு ரீட்டா. அந்த ரீட்டா மேரி வீட்ல வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. இங்க இருக்கிறது உண்மையிலே மேரியா இல்ல கோகிலாண்டியான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த பீட்டரும் ஆல்பர்ட்டும் அவங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப எங்க அவங்க? அவங்க வீட்ல இல்லைங்க. அவங்கள மார்க்கெட் வரைக்கும் நான் தான் அனுப்பியிருக்கேன். எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம போய் சொல்லி பேரை மாத்தி நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். இப்ப வரட்டும், நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறேன். இது அன்னைக்கு அக்கா சொல்லியிருந்தா வேலைக்கே சேர்க்காம அப்படியே அமைச்சிருக்கலாமே. இல்ல விமல், மேரி ஒரு காரணம் சொன்னாங்க, அது சரியாதான் இருந்துச்சு. அன்னைக்கே திருப்பி அனுப்பியிருந்தா அந்த அம்மா போய் இங்க இருக்கிறது மேரி தான்னு சொல்லியிருப்பாங்க. அது மேரிக்கும் சிக்கலை உண்டாக்கி இருக்கும். அதனாலதான் அவங்கள இங்க வேலைக்கு சேர்த்து இங்க இருக்கிறது கோகிலான்னு நம்ப வச்சுட்டா எப்பவுமே பிரச்சனை இல்லாம போயிடும்னு தான் மேரி நம்ம கிட்ட கூட சொல்லாம இருந்திருக்காங்க. ஏப்பா முதல்ல மேரி இதை சொல்லாம முடிச்சு? இப்ப பாரு மேரிக்கு எவ்வளவு தர்ம சங்கடம் உண்டு. வீட்டுக்குள்ள ஆளை வச்சுட்டு எப்ப பார்த்தாலும் நடிச்சிட்டு இருக்க முடியுமா? பற்றா குறைக்கு வெளியில அந்த பீட்டு ஆள் பற்ற, வீட்டுக்குள்ள இவங்க இத்தனை பேர் ஒரு ஆளை கண்காணிச்சிட்டு இருந்தா பாவம் அவங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? மச்சான், அவ யாருன்னு என்கிட்ட காட்டுங்க. அவளை ஓட ஓட அடிச்சு விரட்டி காட்டுறேன். இல்ல விமல், இப்ப அதெல்லாம் செய்யவே கூடாது. எல்லா காரியமும் கெட்டு போயிடும். மேரி இப்ப நம்ம வீட்டுல பத்திரமா இருக்காங்க. நாம ஏதாவது செஞ்சு அவங்க பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் உண்டாக்கிடக்கூடாது.
சரிப்பா, இதுக்கு வேற என்னதான் வழி? அண்ணன், ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு, அந்த ரீட்டாவை நம்ம மேரிய கோகிலாண்டி தானே நம்ப வைக்கிறது. இன்னொன்னு, அந்த அம்மாவே முடிவெடுத்து இந்த வீட்டை விட்டு போக வைக்கிறது. தாமரை, ஒண்ணு செய்வோம். வீட்ல வச்சிருந்த நகையை காணுன்னு ஒரு பிரச்சனையை நாமளே கிளப்பி விடலாம். இந்த அம்மா மேல சந்தேகமா இருக்குன்னு போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அந்த பிரச்சனையில அந்த அம்மா தானா ஓடி போயிடும். இல்ல விமல், நம்ம அன்யூஷலா எது பண்ணாலும் அது அந்த அம்மாவுக்கு சந்தேகத்தை தான் உண்டாக்கும். நம்ம வழக்கமா செய்யற காரியத்தை தான் செய்யணும். ஆனா அது அந்த அம்மாவால தாங்க முடியாம இருக்கணும். அந்த அம்மாவாவே கிளம்பி போகணும். இப்ப தாமரை, இப்படி பண்ண என்ன? ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்களாம் வராங்க, அதனால நீங்க இங்க தங்க முடியாது. நீங்க வெளியில எங்கேயாவது தங்கிக்கிட்டு வேலைக்கு மட்டும் அப்பப்போ வந்து உங்களுக்கு சொல்லிடுவோமா? அது செட் ஆகாம அந்த அம்மாவை பார்த்து போயிடாது. அது பண்ணியிருந்தா அவங்க வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே பண்ணிருக்கணுங்க. இப்ப திடீர்னு பண்ணா சந்தேகம் தாங்க வரும். வீட்டு வேலைக்காரியை வீட்டுல இருந்து அனுப்புறதுக்கு எம்முட்டு யோசிக்க வேண்டியதா இருக்குன்னு கொடுமை. ஏமா, என் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, நீங்க அங்க வாங்கன்னு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா அட்லீஸ்ட் மேரிக்கு கோகிலாண்டி மாதிரி நடிச்சிட்டு இருக்கிற சிரமமாவது இல்லாம இருக்கும்ல. தாமரை சொல்றது நல்ல ஐடியா தான். ஆனா தாமரை வீட்டுக்கு வேண்டாம், என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். தாமரை, விமல் மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் வேணாம்ப்பா. மாப்பிள்ளை இருக்க கோபத்துக்கு ஏதாவது பெண்ற போறாரு. என்னங்க, அந்த அம்மா என்ன பேயா பிசாசா? அவங்களும் ஒரு பொம்பளை தானே. இத்தனை நாளா எனக்கு விஷயம் தெரியாம இருந்துச்சு, அதனால நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப எனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல. நீங்க யாருமே கவலைப்படாதீங்க. அவ பேர் என்ன, காமாட்சியா ரீட்டாவா? அவ பிரச்சனைய நானும் மேரியுமே பாத்துக்கிறோம். இன்னும் 2 நாள்ல எந்த சந்தேகமும் வராம இந்த வீடும் வேண்டாம் வேலையும் வேண்டான்னு அவளை நாங்க ஓட வைக்கிறோம். உமா, நீ அதை பண்ணிடுவியா? உன்னால அது முடியுமா? நீங்கெல்லாம் காத்து இருந்து பாருங்க, நான் அவளை வெளியே அனுப்பி காட்டுறேன். அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த உமா யாருங்கிறது. அடியே ரீட்டா, ஹாயா உட்காந்துருக்க. என்ன அவ கண்டுபிடிக்க வந்திருக்க? இருடி, உனக்கு வேட்டு வைக்கிறேன். காமாட்சி அக்கா. அம்மா, என்னம்மா? என்னக்கா ஜாலியா வந்து உட்காந்துட்டு சோளக்கறது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுமா, அதான் கொஞ்ச நேரம் இப்படி வந்து உட்கார்ந்தேன். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? அடிப்படை வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னு அர்த்தமா? துணி துவைக்கிற வேலையெல்லாம் யாரு பாக்குறது? ஓ, துணியெல்லாம் இருக்காமா? எடுத்துட்டு வந்து போடுங்கம்மா, துவைச்சிடலாம். வாங்க. அடியே மேரி, என்ன உட்கார விடாம வேலை வாங்கலான்னு பாக்குறியா? என்கிட்ட உன் பாச்சாலாம் பலிக்காதிரி. துணிய கொண்டு வா பாக்கலாம். கோகிலாமா, எல்லா துணியும் எடுத்து போட்டுட்டீங்களா? என்னம்மா இவ்வளவுதானா? இருங்கக்கா, இப்பதானே போட ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் வரும், இருங்க. பிளான் பண்றியா நீ? எடுத்துட்டு வாடி பாக்குறேன். அம்மா, அம்மா, துணி இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இவ்வளவுதான்க்கா. கவலைப்படாதீங்கம்மா, நல்ல கண்ணை பறிக்கிற மாதிரி பழையன்னு துவைச்சு காய போட்டுடுறேன். ஏன் காமாட்சிக்கா, இவ்ளோ துணி இருக்கே, துவைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்காது? நானாமா துவைக்க போறேன், மிஷின்ல போட்டு 1/2 மணி நேரத்துல துவைச்சு கொடுக்க போகுது. இதுல எனக்கு என்னமா சிரமம் இருக்கு? என்னையே வா பெண்ட கழட்டலான்னு பாக்குற? நான் யமகாதகிடி, உன்னையே தூக்கி சாப்பிட்டுடுவேன். வாஷிங் மிஷின்ல துவைக்க போறியா? போப்போ. சரிங்கக்கா, துவைச்சு முடிச்சிடுங்க. சரிங்கம்மா. அக்கா, இந்தாங்க. சரி.
செம்மையா ஆப்பு வச்சுட்டாளே, இவ்ளோ வில்லங்க பிடிச்சவளா இவ? கோகிலாமா, வாஷிங் மிஷின் வேலை செய்யல, ரிப்பேர் போல இருக்கு. ஐயோ, ரிப்பேர் ஆயிடுச்சா? நேத்து கூட நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்தது. இந்த எலக்ட்ரிக் பொருளே இப்படிதான்க்கா, சரியான நேரத்துல காலை வாரி விட்டுரும். சரி, என்ன பண்றது? துவைச்சு தானே ஆகணும். காமாட்சிக்கா, சிரமம் பார்க்காம எல்லா துணியும் கையிலேயே துவைச்சிடுங்க. கையிலேயா? அவ்ளோ துணியுமா? என்ன காமாட்சிக்கா, அப்படியே மலைச்சு போய் நிக்கிறீங்க? துணி துவைக்கிறதுல இருந்து சமைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லி தானே வேலைக்கு வந்து சேர்ந்தீங்க. போய் துவைங்க போங்க. கோகிலாமா, ஆ? வேணும்னா பாதி துணியை இன்னைக்கு துவைச்சிட்டு மீதி துணியை நாளைக்கு துவைக்கட்டுமா? ஐயையே, துவைக்க போட்ட துணியை எடுத்து வச்சா அது குடும்பத்துக்கு ஆகாது. கையோட துவைச்சு போட்டுருங்க போங்கக்கா. ஓஹோ, இப்படி வேலை கொடுத்தா நான் போயிடுவேன்னு நினைக்கிறியா? இருடி, நான் துவைச்சு காட்டுறேன். ஆ? என்ன காமாட்சியக்கா, அப்படியே மலைச்சு போய் நிக்கிறீங்க? சரிம்மா, நீங்க சொல்லிட்டீங்க, நான் கேட்காம இருக்க முடியுமா? எல்லா துணியும் நானே துவைச்சிடுறேம்மா. எனக்காடி கீரை வாங்கிட்டு வந்து சமைக்கிற? போடி, இவ்ளோ துணி நீ கையாலே துவைக்கணும்னு தான் மெஷினை நானே ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். கோகிலாமா, எல்லா துணியும் துவைச்சு முடிச்சிட்டேம்மா. அப்படியா? அதுக்குள்ளேயேவா? ஏங்கா, நல்லா துவைச்சிங்களா? போய் பாருங்கம்மா, மின்னல் அடிக்குது. அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கு. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ கர்த்தரே, கந்தா, கடம்பா, கதிர்வேலா,